Taste the Daily. ஸ்ரீவித்யா மேடம், இப்போ என்னன்னா அரசாங்கம் மக்கள் கிட்ட போய் நிறைய விஷயங்களை கேட்கறது அப்படிங்கிறது அது இயல்பு தான். வழக்கமா அது பண்றதோ பண்ணணும் தான். மக்களுடைய மனசு எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். ஆனா அவங்க சொல்றதுன்னா இந்த சமயத்துல ஏன் இவ்வளோ நேரம் பேசினாங்க, இந்த சமயத்துல ஏன் போய் சொல்றாங்க? உங்க கனவை சொல்லுங்க, நம்ம சொல்ற கனவையெல்லாம் நிறைவேற்றிட முடியுமா? அது நிராசையா போகும், அதுதான் திமுக ஆட்சி அப்படின்லாம் சொல்றாங்க. பத்திரிகையாளரா நான் நினைக்கிறது இந்த நேரத்துல அப்படிங்கிறது தான் வந்து எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களா ரெண்டு விஷயம் வைக்கிறாங்க. ஒண்ணு இந்த சமயத்துல ஏன், இன்னொன்னு அத வழிமுறைப்படுத்துற விதம் இருக்கு இல்லையா, அதுல 1008 சந்தேகங்கள் இருக்குங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சமயத்துல இந்த விஷயத்த திமுக எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, திமுக வாக்குறுதிகள் இந்த வர்ற தேர்தல் 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகளை தயார் செய்வதற்கு ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. அதற்கான ஒரு திட்டமா தான் நான் இதை வந்து பாக்குற ஒரு அரசு திட்டமாவோ அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த 3 மாசத்துலயே பல திட்டங்களை கொண்டு வந்து இறக்க போகுது திமுக. அதற்கான அப்படியான ஒரு, ஏன்னா நீங்க 3 மாசம் தான் இருக்கு பிராக்டிகலா விதத்துக்கு நல்லா இருக்குன்றதுக்காக வார்த்தைகளை நம்ம வந்து அதுல ஆனா என்னன்னா சொல்றதெல்லாம் சரிதான். திமுக வந்து வாக்குறுதியில இது பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணணும், அரசாங்க காசுல ஒரு விழா நடத்தி அரசு பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதுலயா போய் கேட்பாங்க. திமுக அவங்க வாக்குறுதிக்கு குழு போட்டிருக்காங்கல்ல, அந்த குழுவை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அனுப்புங்க. அங்க நீங்க வந்து எல்லா மக்களையும் சந்திங்க, இல்ல வீடு வீடா கூட போங்க, அங்க சந்திங்க, மக்களுடைய உங்களுக்கு என்ன வேணும்னு தேவைகளை கேளுங்க. ஆனா அரசாங்க காசுல உங்க வரிப்பணம் இருக்கு, இவர் வரிப்பணம் இருக்கு, என் வரிப்பணம் இருக்கு, அவர் வரிப்பணம் இருக்கு. இது என்னோட பார்வை. இந்த திட்டம் அது நியாயமா இருக்கணுமா இல்லையா? எப்படி செய்யலாம்? மொபைல் போன் மொபைல் நம்பர் கேட்க போறாங்களா, ஆதார் எண் கேட்க போறாங்களா அப்படின்னு நாளைக்கு தான் தெரியும். இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகுதான் தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை விமர்சிக்கிறது நம்மளுடைய புரிதல் பாருங்க, ஒவ்வொருத்தருடைய புரிதல் ஒவ்வொன்னா இருக்கு. ரொம்ப நியாயமா பேசுறீங்க. ஆனா எஸ்ஐஆர் இதே மாதிரி தான் எஸ்ஐஆர் அறிவிச்சாங்க. இதே மாதிரி கேள்வி வச்சாங்களா, மத்திய அரசு வச்சாங்களாங்கறதும் நமக்கு. எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னாடியே எஸ்ஐஆர்ல இருந்து நிறைய சிறுபான்மையினர் நீக்கிடுவாங்க, எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா போச்சு, இங்க யாருக்கும் ஓட்டுரிமை இருக்காது, ஐயோ அம்மா எல்லாம் சொன்னாங்க. ஜெயக்குமார் அவர்கள் எஸ்ஐஆர் முடிஞ்சு போச்சு, ஜெயக்குமார் அவர்கள் எஸ்ஐஆர் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, ஓட்டு யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க திரும்ப ரீ அப்ளை பண்ணி இருக்காங்க. அதுக்கு என்னங்கிற நடவடிக்கை எடுத்துக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக ஒரு திட்டத்தினுடைய பின்விளைவுகளை யோசிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் மத்தவங்களும் பார்ப்பாங்க. அதேதான் இதே மாதிரி விமர்சனங்களை ஏன் எஸ்ஐஆர்ல வைக்கல? அப்ப அதிமுகவிற்கு எஸ்ஐஆர் வந்து தேவைப்படுதா இந்த நேரத்துல அப்படிங்கறதும் கேள்வியா இருக்கு. கண்டிப்பா இல்ல, அதிமுக இல்ல எல்லாருக்குமே தேவைதான், நியாயமா இருக்கணும்ல. தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்கணுங்கிறது தான் இது. சரி, எஸ்ஐஆர் குள்ள இல்லாம இதுக்குள்ள வாங்க. ஓகே, அதான் எஸ்ஐஆர் கேட்டதனால சொல்றேன். நியாயமா தான் சொல்லணும். எனக்கு கூட இந்த எஸ்ஐஆர்ல வந்து நேம் லிஸ்ட்ல என் பேர் வரல. நான் எந்த தகுதியின் அடிப்படையில என்ன நீக்கினாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி குடிமாறி இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம். அடுத்து பொறுத்து பாப்பா, இந்த தாயுள்ளம் பத்தி எல்லாம் நிறைய பேசினாங்க. இப்போ சமீபத்துல திமுக ஒரு அரசு விழா எடுத்தாங்க, பயனாளர்கள் கொண்டாடும் விழா ஒண்ணு. குறிப்பா பெண்கள் தான் அந்த மேடையில அதிகமா இருந்தாங்க. பெண்கள் அதிகமா இருந்தாங்க, ஆனா பயனாளர்கள் இருந்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு பிரச்சனை, வீடியோ போடவா? பயனாளர்கள் இருந்தாங்களா, இல்ல சின்ன திரையில நடிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தாங்களா, இல்ல பெரிய திரையில வெள்ளித்திரை நட்சத்திரங்கள் அதிகமாக இருந்தாங்களா? கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கு. அதிமுக ஏன் எல்லாத்துக்கும் ஏன் பதறணும், ஏன் கவலைப்படணும்? அதிமுகவுடைய குரலா இங்க ஒலிக்கல, அதுக்கு ஒலிக்கிறதுக்கு தான் அதிமுக செய்தி தொடர்பாக இங்க உட்கார்ந்து. இல்ல இல்ல அப்படி இல்ல, உடனே நீங்க பாத்தீங்களா என்ன நீங்க பேட்ச் குத்த கூடாது, நான் உங்களுக்கு பேட்ச் குத்தல இல்ல, அதே மாதிரி என்னையும் நீங்க பேட்ச் குத்த கூடாது. நியாயமான கேள்வி, மக்கள் மனசுல இருக்கிற கேள்விதான் நான் வைக்கிறேன். என்னன்னா நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க, எல்லா பக்கமும் நீங்க வந்து புதுமை பெண்கள் நடத்துங்க, என்ன வேணாலும் பேர் சொல்லி நீங்க நடத்துங்க. ஆனால் பயனாளர்கள் நீங்க மேடை ஏத்தலாம், அவங்களை கௌரவிங்க, யாரும் வேணாம்னு சொல்லல. திரை நட்சத்திரங்களை வச்சு அது ஒரு விழாவாக வச்சு அதை ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்புறாங்க அப்படின்னா அதத்தான் இதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் இதே விமர்சனம் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திரு கருணாநிதி அவர்கள் வந்து அப்ப முதலமைச்சராக இருந்த பொழுது இப்படியே தான் விளம்பரம் தேடுறாங்க. அதைத்தான் விளம்பர ஆட்சின்னு ஒரே வார்த்தையில முடிச்சு. அத மக்கள் கையில இப்ப நம்ம இவங்க ரெண்டு பேரும் பேசின எல்லாமே இருக்கு. அதுல மின்வெட்ட வேற இடையில கொண்டு வந்தாங்க. அவர் அதே அதுல அவர் எச்சரிக்கை சொல்லிட்டு
ஆங்காங்க இருக்குன்னு தகவல் வருதுன்னு மக்கள் வந்து மின்வெட்டு அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுப்பாங்க, அந்த ஆட்சியவே வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு மின்வெட்டு வந்து பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் தேவை. இந்த திமுக ஆட்சியில, இந்த 4.5 வருஷ திமுக ஆட்சியில மின்வெட்டு அதிக அளவுல இருந்ததா எங்கேயுமே நான் பார்க்கல. ஓகேவா? அது போக மக்களின் தேவைகளை புரிந்தவர் தான் சிறந்த தலைவர் அப்படின்லாம் சொல்றாங்க. நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க அமைச்சர்களுடைய கருத்துக்கள், திமுக ஆட்சிக்கே வந்து ஒரு பெரிய தலைகுனிவா போன 4-5 விமர்சனங்கள் உண்டு. அது மூத்த அமைச்சர்கள் வச்சதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தலைகுனிவு தான் திமுகவிற்கு. எனக்கு தூக்கமே இல்லைன்னு முதலமைச்சரே புலம்புற அளவுக்கு தான் கொண்டு போய் விட்டாங்க. ஆனா மாணவனுக்கு என்ன தேவை, மாணவிக்கு என்ன தேவை? பிரச்சனைகள் இருக்கு, எல்லா ஆட்சியிலும் இருக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்து எல்லாமே இருக்கு. எல்லா ஆட்சியிலும் இருக்க பாத்தீங்களா, போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போறீங்க பாருங்க. எல்லா ஆட்சியிலும் இருக்க மாதிரி எல்லா ஆட்சியிலும் இருந்து இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்ததா இந்த அளவுக்கு இருந்ததா? நம்ம ஒண்ணு இல்லங்க, தேசிய குற்ற ஆவண காப்பகத்துறை ஆணையர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. காவல்துறையில டிஜிபி இருக்காரா முதல்ல? இங்க சட்டம் ஒழுங்கு அப்புறம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு அதிமுக கேக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அதான் அருண் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இதற்கு முந்தைய ஆட்சியில இருந்துச்சு அப்படின்னு. கமிஷனர் இருக்காங்க, டிஜிபி இல்லையே. டிஜிபி போறீங்க, பொறுப்பு டிஜிபி போறீங்க. இதையெல்லாம் போய் எங்களுக்கு டிஜிபி நிரந்தரமா வேணும், அதுதான் எங்க கனவுன்னு சொல்லிட்டா அதை உங்களால செய்ய முடியுமா? பழைய ஓய்வூதியம் தான் எங்க கனவுன்னு சொல்லிட்டா அதை செய்ய முடியுமா? கஞ்சா ஒழிப்புதான் எங்களுடைய கனவுன்னு சொன்னா அதை செய்ய முடியுமா? அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. அந்த கேள்விக்கான பதில இந்த அரசு விமர்சனங்கள் இருக்கு. அது ஆண்டுக்கு 13,000 கோடி தேவைப்படுது நிதி சுமை. ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இது எல்லாமே ஒரே ஒரு கணக்கெடுக்கு நான் உங்களுக்கு நேரம் கூட தரேன். நிதி பற்றாக்குறையில் இருக்கிறாங்கன்னா 5 லட்சம் கோடி இந்த ஆட்சியில மட்டுமே 4.5 வருஷத்துல வாங்கியிருக்காங்களே. அப்புறமும் எங்கிருந்து வருது இந்த நிதி பற்றாக்குறை? வரி வருவாய் அதிகமாக இருக்கு, அப்புறமும் எங்கிருந்து வருது இந்த நிதி பற்றாக்குறை? நீங்க கண்டிப்பா எடுத்து கூட நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க, உங்களுக்கு நேரம் தர. இங்க வந்து நிதி பற்றாக்குறை எல்லாம் இருக்கு, அப்புறம் எப்படி இங்க எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்கிற அதே அரசாங்கம் எவ்வளவு திட்டங்களுக்கு எவ்வளவு துறைகள்ல நமக்கு வருமானம் அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மின்சாரத்துறையில நம்ம வந்து எல்லா ரேட்டும் ஜாஸ்தி பண்ணியாச்சு. மின்சார வாரியத்துல இந்த பக்கம் பத்திரப்பதிவு துறையில 100 மடங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து அதிகப்படுத்தி இருக்கிறோம். பல லட்சங்கள் கோடி ஒரு ஆண்டு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். 5 லட்சம் கோடி கடனும் வாங்கி இருக்கிறோம். இப்போ நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி ஏமாத்தினா மக்கள் நம்புவாங்க? ஆட்சிக்கு வரும்போது என்ன நிதி பற்றாக்குறை இருந்துச்சு, என்ன நிதி நெருக்கடி இருந்துச்சு அப்படிங்கறத ஆட்சிக்கு வந்தவனையே சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அதனால ரொம்ப தெளிவா தெரியுது. 3 லட்சம் கோடி கடன் இருந்தது. அதிமுக ஆட்சி விட்டு போகும்போது 3 லட்சம் கோடி கடன் இருந்தது. மிச்சம் இப்ப வந்து 9 லட்சம் கோடி இருக்கு. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க. செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது திமுக தரப்புல இருந்து நாங்க திட்டங்களா செயல்படுத்துறோம். வளர்ச்சி பாதையில திட்டங்கள் செயல்படுத்தி இருக்காங்க. லேப்டாப் கொடுத்தாங்களா? லேப்டாப் கொடுத்திருக்காங்க. எப்ப? இந்த ஆண்டு தான். 4.5 வருஷமா கொடுக்காம இந்த ஆண்டு தான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் கொடுக்கல. 4 வருஷமா பசங்க வாங்க இருக்காங்க. இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு உபயோகப்படட்டுன்னு தான் நம்ம லேப்டாப் கொடுத்தது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே வந்து 2011 அந்த ஆட்சி காலத்துல 11-16 ஆட்சி காலம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு 11th 12th இருக்கும்போது 11th இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்கும் அது பயன்படுச்சா இல்லையா? இப்ப 4 ஆண்டு காலமாக +1 +2 படிக்கிற பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற 5 ஒரு வருஷமும் 5 பேட்ச் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு இல்ல இப்பதான் ஃபைனல் இயர் பசங்களுக்கு அதுவும் 10 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னா இனி என்ன அதனால பயன்? இன்னொரு 3 மாசத்துல எல்லாம் ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர்னு போயிருவாங்க. இனி என்ன பயன்? மடிக்கணினி அப்படிங்கிறது இது தவறுதான். முன்னாடியே கொடுத்துருக்கணும் தான். மடிக்கணினி அப்படிங்கிறது எப்பயா இருந்தாலும் பயன் கொடுக்க போறதுதான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் கொரோனா விஷயத்துல கொரோனா டைம்ல இருந்து காலை உணவு 2021ல 2020 விட 21ல தான் நமக்கு உயிரிழப்புகள் ஜாஸ்தி. உயிரிழப்புகள் ஜாஸ்தினா அதை டேக்கிள் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தமிழ்நாடு எந்த அளவுக்கு அதை டேக்கிள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது 2020ல நீங்க சொல்றது பாராட்டுகளும் வந்துச்சு. அதை தாண்டி தாய் உள்ளம் அப்படின்லாம் பேசினாங்க. நீங்க அங்க வரும்போது தான் கரெக்டா பிரேக் கொடுத்தீங்க. எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுறோம், காமராஜர் அவர்களை பாராட்டுவோம், ஜெயலலிதா அம்மாவை பாராட்டுவோம். ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது யார் ஆட்சியா வேணா இருந்துட்டு போட்டுமே, யார் முதலமைச்சரா வேணா இருந்துட்டு போட்டுமே, ஒரு நல்லது பண்ணா தப்பா ஏதாவது பண்றாங்க இல்ல ஊழல் பண்றாங்க அப்படிங்கும்போது 1000 விமர்சனங்கள் வரும், கடும் கோபங்கள் வரும். ஒரு விஷயம் நல்லதா பண்ணா அதை பாராட்டிட்டு போலாமே. சார் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க பாக்கி சார் அதை கேட்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் திமுகல. அத தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லும்போது 364 வாக்குறுதிகள் வந்து நாங்க நிறைவேற்றிருக்கோம். 40 சொல்லலையே. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? 70% கே.என். நேரு 99%
மேயர் பிரியாவை கேட்டா 100%, முதலமைச்சரே மறுபடியும் 90%, 75%. முதலமைச்சரே சரியா சொல்லலையேங்கிறதா இங்க கேள்வி. பாமக சார்பா ஒரு புத்தகமே போட்டாங்க, புத்தகமே பிரிண்ட் பண்ணி போட்டாங்க மேடம். எதெல்லாம் வரல 4-9% தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவா திமுக கூட்டணியே கேக்குறாங்க. அவருக்கு என்ன கணக்கு தெரியாதானால கேட்டார் பேஷன் முகம் அவர்கள். தலைவர் இல்ல மேஜரா அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு வரி சொல்லுங்க சுருக்கமா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தையும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தையும் உலகளாவிய அமைப்புகள், ஐ திங்க் இரண்டுத்தையும் எந்த அளவுக்கு பாராட்டினாங்கன்ற உலகத்துக்கு தெரியும். சோ தாய் உள்ளம்னா அதுதான். மதர் தெரசானா நமக்கு தெரசா அம்மையார் தான். அது மாதிரி அதான், வேற ஒண்ணு சொல்ல. உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டு போற்றப்படுகிறது. எத்தனையோ பிள்ளைங்கள் வந்து காலை சாப்பிடாம அதை யாராவது சொன்னாங்களா? இல்லைன்னு சொன்னாங்களா? ஆனா 2020 பிப்ரவரியிலே அது கொண்டு வந்ததுங்கிறதும் தெரியும். எக்ஸ்டென்ஷன் தானே நம்ம பண்ணியிருக்கிறோம், அதுக்கும் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம்னு சொல்றோம். அதுல இன்னொன்னு மேடம், இந்த காலை உணவு திட்டத்திற்கு எடப்பாடியார் வந்து விவாதித்த திட்டத்தின் வால்யூம் வந்து 9000 கோடி. நீங்க வந்து ஒவ்வொரு தனியார் நிறுவனத்திற்கு நிதி கொடுக்க சொல்றீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க கொண்டு வந்த திட்டத்தின், திமுக கொண்டு வந்த திட்டத்தின் மதிப்பு 170 கோடி தான். அதாவது வால்யூம், அந்த திட்டத்தை தாயுள்ளதோடு நீங்க காலை உணவுங்கிற ஃபீல் எங்களுக்கு ஏன் வரலன்னா, நாங்க திட்டமிட்டபடி வந்திருந்தா அது உங்களுக்கு உலகத்துக்கே வந்திருக்கும். திமுக தாய் உணவு இல்லைங்கிறது தான் என்னுடைய பொருள். விரிவாக்கப்படும் இப்பதானே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னும் இவங்க கனவு கண்டுகிட்டே இருக்காங்களே. விரிவாக்கம் எப்ப பண்ணுவீங்க? 3 மாசத்துல ஆட்சி முடிய போகுது. 3 மாசம் கூட முழுசா இல்ல. அடுத்த மாசம் இடைக்கால பட்ஜெட்டை முடிச்ச உடனே கூட தேர்தல் அறிவிப்புலாம் வரலாம்னு எதிர்பார்க்கறாங்க. இல்லையாங்கறத பொறுத்திருந்து பார்க்க தான போறோம். மக்கள் வந்து திமுகவை நம்பறாங்களா இல்லையா? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. நீட் போன்ற இல்ல மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கப்படும் போன்ற மேஜரான வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட போய் பேசுனாங்கன்னு வைங்களேன், என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே எதற்கு இருக்கும். பரிசளிக்கறாங்கங்கறத பொறுத்திருந்து பாப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விமர்சனம் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லிருங்க. ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக தன்னார்வலர்களை நியமிச்சு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, இது சந்தேகமா இருக்கு. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு திட்டத்தின் வாயிலாக இதே மாதிரி தானே பண்ணாங்க. அதுக்கு அதிமுக தானே போய் ஸ்டே எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, வீடு வீடா போக கூடாது, இந்த மாதிரி நம்பர் எல்லாம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் இப்ப வேற பேர்ல அரசாங்கமே பண்ணுது அப்படின்னு சந்தேகத்தை வச்சிருக்காங்க. அதான் திட்டம் நாளைக்கு தான் ஆரம்பிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அது செயல்படுத்தப்பட்ட பிறகு வாங்குறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஐயோ இவங்க நம்பர் வாங்குறாங்க, நம்பர் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குறாங்க, இவங்க கம்பெனி இருப்பாங்க. என்னங்க இது ஊடகவியலாளரா நீங்களே இப்படி சொல்லலாமா? சொல்லுங்க, ஆதார் நம்பரும் போன் நம்பரும் வாங்குறோம் அப்படின்னு உறுதியா அவங்க சொல்லிருக்காங்க. இல்ல கனவை சொல்லுங்கங்கறாங்க. யாருடைய கனவை நாங்க நிறைவேத்துறோம் அப்படிங்கிற டேட்டா எடுப்பாங்களா இல்லையா? அப்ப இவங்க தான் அப்படிங்கிற அவங்க பர்சனல் டீடைல்ஸ் அம்மா இந்த வேண்டுகோளை வச்சிருக்காங்க, இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த விலாசம் இவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ற நம்பர், அதான பேசிக் டீடைல் அப்படிங்கிறது. அதானே உங்கள மாதிரி நான் பேச முடியாது. பொறுத்திருந்து செயல்பாட்டுக்கு வந்த பிறகு கேக்குறாங்களா இல்லையா, வாங்கிருக்காங்களா ஆதாரபூர்வமா பார்க்கலாம். மறுபடியும் அதே ஷோக்கு மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். அப்ப நீங்க அதை உறுதியா சொல்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். வர இருங்க. ரெண்டு பேரும் பேசும்போது களத்துக்கு போனாவே களத்துல இறங்கி வேலை செய்ய ஆள் இல்லை, அதனால எல்லாத்தையுமே ஆன்லைன்லயே பண்றாங்க, எல்லாத்தையும் டிஜிட்டல்லே பண்றாங்க. களத்துக்கு போனாவே வந்து அடி வாங்கிட்டு வருவாங்க, மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னதோட சொல்லுங்க. அந்த மாதிரி பேசுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜேர்னலிஸ்டா நான் பாக்குறது, தமிழ்நாட்டுல மக்களோடு மக்களாக களத்துல நிக்கக்கூடிய இரு கட்சிகள், முதன்மையான கட்சிகள் அப்படின்னா திமுக அதிமுக இருக்காங்க. அது எந்த இடத்துலயும் யாராலையுமே மறுக்க முடியாது. அது திமுக காரங்களும் அதிமுக இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து களத்திலேயே இல்ல, அவங்க டிஜிட்டல்ல மட்டும்தான் இருக்காங்கன்னா அது புதுசா அந்த தாவேக்கா மட்டும்தான் டிஜிட்டல் யுகத்துல மட்டும் இருக்கிறது. அதை கொண்டு வந்து திமுக மேலயோ அதிமுக மேலயோ ஒரே ஒரு விஷயம் பாருங்க, திமுக காரங்க மாதிரி தான் அப்புறம் நீங்களும் பேசுறீங்க. ஏன்னா ஏன்னா எங்க இருக்கு இல்ல இந்த மாதிரியான விஷயத்துல அதிமுகவை கூட்டு சேர்த்துக்கிறது, இன்னொருத்தங்களை எதிர்க்கணும்னா நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் திராவிட கட்சி 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி எதிர்ப்போம் அப்படின்னு அவங்க அப்படி பண்ற மாதிரியே நீங்களும் அனலைஸ் அப்படி பண்ணலாமா? தாவேக்கா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. அதான் உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, இல்ல உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா எந்த ரூபத்துல வேணாலும் அவங்க அடிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம், தலைவரை கைது பண்ணாவே ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு நானே நேரு தான் போராடுறாங்க. அந்த அளவுக்கு தான் களத்துல காங்கிரஸ் இருக்காங்க. எல்லாத்தையுமே அப்படிதான் பார்க்கணும். நம்ம ஒரு கட்சியை மட்டும் நான் சொல்லல. தாவேக்கா புதுசா வந்திருக்காங்க, களத்துல இறங்கி மேடம். ஆனா என்னன்னா 2 பேரும் களத்துல இருக்காங்க. யாரு ஆக்டிவா இருக்காங்க, யாரு ரொம்ப பாசிட்டிவ்
பாசிட்டிவா ஆக்டிவா இருக்கிறாங்க, ப்ரோஆக்டிவா யாரு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு படி மேல இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. இன்னொரு கருத்தும் சொல்றேன், திமுக ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, மக்களுடைய கனவு என்னவா இருக்கும்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தெரியல, சமூக ஆர்வலர் வாங்கணும்னு கேட்கறது எவ்வளவு பெரிய அவலம். அதாவது புதுசா ஏதாவது அவங்க ஒரு வியூகத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, அதிமுக திமுக இத்தனை ஆண்டு காலமா இருக்கு, மக்களோட தேவைகள் புரியலையா அப்படின்னா திமுக மீது விமர்சனங்கள் வைக்க 1000 விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆட்சி காலத்துல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சு, இத்தனை வழக்கு தான் இருந்துச்சு, இத்தனை டெத்து தான் இருந்துச்சு, அப்படி நம்ம அங்க இத்தனை கொலை தான் நடந்துச்சு, எங்க ஆட்சியில் இத்தனை கொலை நடந்திருக்கு, இவ்வளவுதான் நடந்திருக்கு, நாங்க தான் பெஸ்ட் அப்படின்னு பட்டம் தட்டிக்க முடியாது. அவங்க ஆட்சி காலத்துல நடந்துச்சா, உங்க ஆட்சி காலத்துல நடக்காம இருக்கிறதா ஒரு நல்ல ஆட்சிக்கு சமம். ஓகேவா? அது குறைவு அதிகம்ங்கிறது ஒரு அதெல்லாம் மக்களுக்கே தெரியும், அதுக்குள்ள கூட போல. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் அறிவிச்சிருக்காங்களா, இதுக்கு முன்னாடியும் மக்களை தேடி மருத்துவம்னாங்க, இல்லந்தோறும் கல்வினாங்க, உங்களுடன் ஸ்டாலின்ங்கறாங்க, வீடு தேடி அது வீடு தேடி இது எல்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த திட்டம் வாரத்துக்கு ஒண்ணுங்கிற கணக்குல வருது, அதோடைய பயன் என்ன? இப்ப வீடு தேடி இல்லம் தோறும் மருத்துவமா, வீடு தேடி மருத்துவம்னு ஏதோ ஒரு திட்டத்தை கொடுத்தாங்கல்ல, 1 கோடியே 1வது நபர்னு ஒருத்தங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன? எல்லா கிராமத்திலும் இருங்க வர அது கேள்விக்கு, இன்றைக்கு எல்லா கிராமத்திலும் மக்களுக்கு வீடு தேடி அந்த மருத்துவம் கிடைக்குதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டா நம்ம கிட்ட தரவுகள் இருக்கா? தரவுகளோட ஸ்போக் பர்சன் பேசட்டும் சார். இல்ல நான் உங்ககிட்ட தரவு கொடுங்கன்னு கேட்கல ஸ்ரீவித்யா. மக்களை தேடி மருத்துவம் வேணா நான் பாத்திருக்கேன். பொதுவெளியில இப்ப நீங்க போய் எந்த வீடுகள்ல போய் கேட்டாலும் நாங்க மினி கிளினிக் இருந்தது அங்க போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 500 தேர்ந்தெடுத்து நாங்க அங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 500 கிராமம் தான் அவட ஓட்டு இருந்தா போதுமா திமுகவுக்கு? மத்த ஓட்டு வேண்டாமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அதே போல 48 மணி நேரம் அப்படிங்கிறது எப்படி ஒரு லாஜிக்கே இல்லையா? திமுக சொல்லிருக்கிறது நான் சொல்லிருக்கேன், செலக்டிவா தேவைப்படக்கூடிய கிராமங்களை இல்ல. இங்க நீங்க 4 பேருக்கு, நான் ஒருத்தருக்கு 5 பேர் இருக்கிற மேடம், அதுல யாருக்கு தேவையோ அது எப்படி அரசுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அரசுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அரசுக்கு எப்படி தெரியும்? ஒரு 24x7 அரசு சுகாதார மையமோ ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய இடங்களையோ அவங்க எப்படி சூஸ் பண்ணிருக்காங்க நாளைக்கு வேணா நீங்க சொல்லுங்க. அத பத்தி தான் விவாதிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, அந்த டீடைலோட எடுத்துட்டு. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மினி கிளினிக்னு 2000 மினி கிளினிக் ஓபன் பண்ணி பக்கத்துலயே நீங்க போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவை நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா நாங்களே போவோம்னு சொல்லிட்டு மக்களை தேடி மருத்துவமனை பிரயோஜனம் இல்ல. ஆரம்பத்துல அந்த தொகுப்புல சொன்ன மாதிரிதான் எல்லாத்துக்கும் நீங்க பேர் வச்சு திட்டத்தை அறிவிச்சீங்க, ஆனா திட்டத்துல பயன் இல்ல. அது மாதிரிதான் இதுவும் எந்த மக்கள் சொல்றாங்க. சரி பார்க்கலாம். அப்ப இந்த கனவு கேட்கறதால என்ன பயன்? திமுக மக்களுக்கு என்ன பயன்? ஆதாரம் இங்க இருந்தா நான் கேக்குறேன். மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, பல திட்டங்கள் கொண்டு இலவச பஸ் பயணமாகட்டும். இப்ப நீங்க கூட ஒரு அனலிஸ்டா கூட பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த 2 திட்டத்தை தவிர 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டமும் புதுமை பெண் இந்த விலையில்லா டிக்கெட்டும் இருங்க, இந்த 2 தவிர வேற எதையுமே உங்களால சொல்ல முடியல. அப்ப திமுக என்ன சொல்லுவாங்க? இல்ல ஏதாவது திட்டத்தை சொல்லணும் கூட ஒன்னா 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை ஹைலைட் பண்ணி காமிக்கிறீங்க. கல்விக்கு எவ்வளவு விலையில்லா டிக்கெட், இத தவிர வேற என்ன கேட்டாலும் அங்க இல்ல, எதுவுமே இல்ல. இந்த திட்டத்தால ஏதாவது இருக்குமா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இதை எழுதி கருத்தா எடுத்துக்கிறேன்.